வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் அரசு 360. கடந்த 48 மணி நேரமா சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிக்கிட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் சர்ச்சைக்கு இப்போ போயஸ் கார்டன்ல இருந்து அதிரடியா முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். திமுக மற்றும் அதிமுக இடையே ரஜினிகாந்த் நள்ளிரவு சமரசம் பேசினாரா? விஜயோட இந்த அரசு வளர்ச்சியை பார்த்து ரஜினி பொறாமைப்படுகிறாரா அப்படின்னு கிளம்பிய அத்தனை வதந்திகளையும் ஒரே பேட்டியின் மூலமா தும்சம் பண்ணியிருக்காரு ரஜினி. சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் பேசிய அந்த அதிரடி வார்த்தைகள் என்னென்ன, முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் உடனே பார்ப்போம். முதல்ல சர்ச்சை என்னன்னு பார்ப்போம். தமிழகத்தில் புதிய அரசு அமைஞ்சு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சாச்சு. ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி டெல்லி மேலிடத்தோட உத்தரவின் பேரில் திமுக மற்றும் அதிமுகவோட முக்கிய புள்ளிகளை ரகசியமாக தொடர்பு கொண்டு ரஜினிகாந்த் டீல் பேசினாரு. ஒரு இடைத்தரகராய் செயல்படுறாருன்னு சில அரசியல் வட்டாரங்கள் வதந்திகளை கிளப்பியது. ஒரு சூப்பர் ஸ்டாரை போய் இப்படி ஒரு அரசியல் புரோக்கர் ரேஞ்சுக்கு சித்தரிக்கிறீங்களேன்னு அவரோட ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருந்த நிலையில்தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் நேரடியாகவே களமிறங்கினார். செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் வழக்கம் போல தன் ஸ்டைலில் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் ரொம்ப ஓப்பனாகவும் சில விஷயங்களை பேசினார். அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, நான் இடைத்தரகர் அல்ல, நான் எப்போதும் என் வேலையை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பவன். திமுக மற்றும் அதிமுக இடையே நான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இந்த வதந்திகளில் துளியும் உண்மை இல்லை. என்னை தயவு செய்து அரசியல் இடைத்தரகர் என சித்தரிக்காதீர்கள் அப்படின்னு கராரா சொல்லியிருக்காரு. அடுத்ததா செய்தியாளர்கள் விஜயோட இந்த அரசியல் வெற்றியை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாங்க. அதுக்கு ரஜினி கொடுத்த பதில் தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிர வச்சிருக்கு. தம்பி விஜய் முதலமைச்சராகி சட்டமன்றத்திலும் தன் பலத்தை நிரூபித்து வெற்றி பெற்றதில் எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. அவர் சிறப்பாக ஆட்சி செய்ய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக ஓப்பனாக பாராட்டியிருக்காரு சூப்பர் ஸ்டார். மக்களே, சினிமாவில் ரஜினி விசஸ் விஜய்னு அடிச்சுக்கிட்டாலும் நிஜத்தில் ரஜினி அவர்கள் விஜயை தம்பி என்றும் முதலமைச்சர் என்றும் அழைத்து வாழ்த்தியிருப்பது புதிய அரசுக்கு கிடைத்த தார்மீக அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு பின்னாடி டெல்லி இருக்குது, தான் அரசியலில் ஏதோ பின் விளையாட்டு விளையாடுறேன்னு கிளம்பின அத்தனை உளவுத்துறைகளுக்கும் ஒரே போடாக போட்டு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். வெற்றியை தம்பி விஜயின் வெற்றியை பார்த்து எனக்கு பொறாமை இல்லைன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இந்த பெருந்தன்மையான பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிரேக்கிங் நியூஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் உடனுக்குடன் அதிரடி அரசியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம அரசு 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சாரோட ஆட்சி அமைப்பு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா நிறையா விஷயங்களை அடுத்துன்னு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. நிறையா விஷயங்கள் இப்போ கையெழுத்தும் 3 கையெழுத்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கையெழுத்து பூராமே சாதாரண கையெழுத்து இல்லை, ஒரு மிகப்பெரிய கையெழுத்து. உங்களுக்கு அவர் போட்ட கையெழுத்தில் உங்களுக்கு அது எது யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.